அண்மை செய்தி. புதுச்சேரி தேர்தலில் போட்டியிட 2 தொகுதிகளில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி. அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி. அண்மை செய்தியாக அது குறித்து பார்த்து வருகிறோம். தொடர்ந்து மங்களம் தொகுதியில் போட்டியிடவும் ரங்கசாமி வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். 2 தொகுதிகளில் போட்டியிட வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி. அண்மை செய்தியாக அது குறித்து பார்த்து வருகிறோம். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி மற்றும் மங்களம் 2 தொகுதியில் போட்டியிட முதலமைச்சர் ரங்கசாமி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். புதுச்சேரி தேர்தலில் போட்டியிட 2 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தொடர்ந்து புதுச்சேரி மங்களம் தொகுதியிலும் போட்டியிடவும் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சித்தார்த். இப்ப முதலமைச்சர் ரங்கசாமி 2 தொகுதிகளில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? புதுச்சேரியில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று சட்டப்பேரவை தேர்தலாக நடைபெற உள்ளது. அதன் தேர்தல் முடிந்த பின்பு 4ஆம் தேதி இந்த வாக்கு எண்ணப்படுகிறது. இந்த நிலையில 16ஆம் தேதி முதல் இந்த மார்ச் 16ஆம் தேதி முதல் இந்த வேட்புமனுக்கள் பெறப்படும் என்று புதுச்சேரியில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி 16ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் இந்த வேட்புமனுக்கள் பெறப்படுகிறது. குறிப்பாக புதுச்சேரியில் 17 இடங்களில் இந்த வேட்புமனுக்களானது பெறப்படுகிறது. அதன்படி புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் என்டிஏ கூட்டணி இந்த முறையும் உறுதி செய்யப்பட்டது. 16 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரசும் 14 தொகுதிகளில் பாஜக இதர கட்சிகளுக்கு பிரித்துக் கொடுக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கூட்டணியில் சில நிபந்தனைகள் முதலமைச்சர் வைத்ததால் தொடர்ந்து இழுபறி நீடித்து வந்த நிலையில நேற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில நேற்றைய முன்தினம் 18 வரை புதுச்சேரியில் 18 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த கூட்டணியில் இழுபறியானது தற்போது முடிவுக்கு வந்துள்ளது ஒரு தகவல் வந்தது. முதலமைச்சர் என்டிஏ கூட்டணியில் தொடர்பாக தெரிவித்ததை அடுத்து திருச்செந்தூர் சென்றிருந்த முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது மதியம் புதுச்சேரி வந்தார். புதுச்சேரி வந்த அவர் தற்போது இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார். தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகத்தில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் நிற்பதற்காக வேட்புமனுவும் அதேபோல் மங்களம் தொகுதியில் நிற்பதற்காக பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் இந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்கிறார். முன்னதாக அவர் இல்லத்திலிருந்து புறப்பட்டவர் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து இந்த வேட்புமனுக்களை 2 இடத்தில் அவர் தாக்கல் செய்கிறார். கடந்த முறை 2021 தேர்தலிலும் அவர் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட்டார். அதேபோல் ஏனாம் தொகுதியிலும் அவர் போட்டியிட்டார். இதில் ஏனாம் தொகுதியில் தோல்வி அடைந்தவர் தட்டாஞ்சாவடி தொகுதியில் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற நிலையில் முதலமைச்சர் ஆனார். தொடர்ந்து இந்த முறையும் அவர் 2 தொகுதிகளில் தனது வேட்புமனை தாக்கல் செய்துள்ளார். குறிப்பாக இந்த மங்களம் தொகுதி என்ஆர் காங்கிரசுடைய தொகுதி தான். அந்த மங்களம் தொகுதியில் கடந்த முறை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், அதாவது என்ஆர் காங்கிரஸ் சேர்ந்த வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த நிலையில் தற்போது மங்களம் தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி போட்டியிடுகிறார். அதே போல் தட்டாஞ்சாவடி போன முறை போட்டியிட்ட அதே தொகுதியில் தற்போது அவர் போட்டியிடுகிறார். அதுக்கான வேட்புமனுவை தற்போது தாக்கல் செய்துள்ளார். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சித்தார்த்.